தற்போது 0- மதிப்பெண் எடுத்தவங்களுக்கெல்லாம் நீட் தேர்வு அழைக்கிறது அந்த மதிப்பெண் கிடைக்கிறது. அதை எப்படி பாக்குறீங்க? நீட் என்பது ஒரு போட்டித் தேர்வு தான். பிஜியில் வந்து சேர்வதற்கான தகுதி என்னன்னாக்கா எம்பிபிஎஸ்ல பாஸ் பண்ணியிருக்கணும் தான். எம்பிபிஎஸ்ல பாஸ் பண்ணி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்தந்த மாநில மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவ்வாறு பதிவு பெற்ற டாக்டர்ஸ் யார் வேணாலும் பிஜிக்கு அப்ளை பண்ணலாம். பிஜிக்கு அப்ளை பண்ணுறப்ப நீட் பிஜி எழுதணும். நீட் பிஜியில் தரவரிசை அடிப்படையில் வந்து மாணவர் சேர்க்கை நடத்துகிறாங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரியில் என்ன பண்ணுறாங்கனாக்க திடீர்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் கட் ஆஃபையும் குறைக்கிறாங்க. நேரடியாக ஒன்றிய அரசு மாநில அரசு மட்டும்தான் மாணவர் சேர்க்கை நடத்தணும்னு இருக்கு. அதை மீறி என்ன பண்றாங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் ஸ்டே கவுன்சில் ஒன்று நடத்துறாங்க, மாப்பு கவுன்சில் நடத்துறாங்க. அந்த நேரத்தில் கட் ஆஃபையும் குறைக்கிறாங்க. அந்த மாதிரி குறைக்கின்ற பொழுது என்ன ஆகுதுனாக்க யார்கிட்ட அதிகமாக பணம் இருக்கோ அவங்க போய் சேர்ந்துறாங்க. இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா என்ன செய்யணும்னாக்க ஸ்ட்ரிக்டா நீட் மதிப்பெண் அடிப்படையில் ரேங்க் அடிப்படையில் மட்டும்தான் மாணவர் சேர்க்கை நடத்தணும். எந்த நேரத்திலையும் கட் ஆஃப் மதிப்பெண்ணை குறைக்கக்கூடாது. அவ்வாறு கட் ஆஃப் மதிப்பெண்ணை குறைக்கலனாக்க தனியார் மருத்துவர்கள் சீட்டு வேக்கண்ட் ஆகிறப்ப அவங்க வந்து ஃபீஸை குறைப்பாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு அளிக்காம கடைசி கட் ஆஃபையும் குறைச்சி நேரடியாக தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு மாப்பப் கவுன்சிலிங், ஸ்டே கவுன்சிலிங் அலோவ் பண்றதுனால அந்த இடத்துல முறையீடு நடக்குது. யார் அதிகமாக பணம் இருக்காங்களோ அவங்க குறைந்த மதிப்பு எடுத்தவங்க கூட சேர்ந்துறாங்க. அப்ப இதை தடுக்கணும்னாக்க ஸ்டே கவுன்சிலை தடை செய்யணும், மாப்பப் கவுன்சிலை தடை செய்யணும். இது ரெண்டையும் தடை செஞ்சுன்னா அது பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக ஏழை மாணவர்களுக்கு வங்கியில வந்து வட்டி இல்லாத, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும். அவ்வாறு கொடுத்தால் நிச்சயமாக சாதாரண நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், ஏழை மாணவர்கள் கூட முதுநிலை மருத்துவர்களில் தனியார் மருத்துவர்கள் சேர முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட சீர்திருத்தங்கள் அவசியப்படுகிறது. எனவேதான் ஒன்றிய அரசில் நாங்கள் திரும்ப என்ன சொல்றோம்னாக்க ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை ஏற்க வேண்டும். அதே போல வட்டி இல்லாத கடனை கொடுக்க வேண்டும். ஃபீஸை வந்து கரெக்டா பிக்ஸ் பண்ணணும். ஃபீஸ் பிக்ஸ் பண்ண பிறகு அதில் வந்து தனியார் மருத்துவர்கள் மீறி கூடுதலாக கட்டணம் வசூல் பண்ணா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல கட் ஆஃப் மதிப்பெண்ணை குறைக்க கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். எனவே அதை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதுதான் இந்த பிரச்சனை தீர்வு. கட் ஆஃப் வந்து 0 இருக்கு, எனவே டாக்டர்லாம் திறமை இல்லாம வருவாங்கிற வாதம்லாம் தவறு. இது ஒரு போட்டித் தேர்வு தான். போட்டித் தேர்வுல படிப்படியா வந்து ரேங்கை எல்லா இடங்களும் ஃபில்அப் பண்றதை நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப எம்பிபிஎஸ்ல பாத்தீங்கன்னா 2024 இந்தியா முழுவதும் கிட்ட 4000 சீட்டு வேகண்டா போயிடுச்சு. ஒரு பக்கம் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னு மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவர்கள் 4000 சீட்டு வேகண்டா போகுது. ஏன் வேகண்டா போகுது? அப்ப அந்த கல்வி கட்டணம் அதிகமா இருக்கு, ஏழை மாணவர்களுக்கு சேர முடியவில்லை. நீட்ல நிறைய மதிப்பெண் பெற்றாலும் கூட அவங்க சேர முடியவில்லை. நீட் கட்டாவை குறைச்சா கூட யாரும் சேர மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன காரணம்னாக்க கட்டணம் அதிகமாக இருப்பதும் சாதாரண நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த கூட அதுல சேர முடியவில்லை என்பதுதான். எனவே நீட் நுழைவுத் தேர்வு நடத்தினால் மட்டுமே தரவரிசை அடிப்படையில் மாணவர்கள் நடந்துங்கிற வாதம் தவறு. எனவே நீட் ரேங்க் அடிப்படையில் முறையான அட்மிஷன் நடக்கணும்னாக்க அட்மிஷன் ப்ராசஸ்ல நம்ம மாற்றங்கள் செய்ய வேண்டும். அந்த மாற்றங்கள் செய்தாதான் ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் கூட தனியார் மருத்துவரை சேர முடியும். எம்பிபிஎஸ், பிஜி சீட்ல வேக்கண்ட் தடுக்க முடியும். இந்த ஆண்டு வந்து உயர் சிறப்பு மருத்துவ படிப்புல ஏராளமான சீட்டு வேக்கண்டா போயிடுச்சு, எம்எம்சில கூட வேக்கண்டா போயிடுச்சு. அதே போல எம்டிஎம்எஸ்லயும் தனியார் மருத்துவர்கள் சீட்டு வேக்கண்டா போகுது. எம்டிஎஸ் சீட்டு சொல்லக்கூடிய பல் மருத்துவ படிப்புலையும் முதுநிலை மருத்துவ படிப்புலையும் சீட்டு ஒவ்வொரு ஆண்டு வேக்கண்டா போகுது. அப்ப இதெல்லாம் வந்து வருத்தம் அளிக்கிறது. எனவே இதையெல்லாம் தீர்ப்பா இருக்கு. ஒரு ஒருங்கிணைந்த தீர்வை வந்து ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும். அதை தான் தொடர்ந்து எங்களுடைய சங்கம் வலியுறுத்தி வருகிறது. காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு தற்போது அந்த மைனஸ், அதுக்கப்புறம் 0 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு அந்த சீட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா வந்துட்டு நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து தகுதியான மருத்துவர்களை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படிங்கிறது சொல்லப்படுது. சோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில இது மாதிரி குறைவான மதிப்பெண் எடுத்தவங்க பணம் இருந்தா உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல தகுதிங்கிறது தவறு. நீட்ல வந்து ஒரு தகுதின்னு கொண்டு வந்து நாங்க எதிர்த்தோம். அது வந்து சிஇடியா தான் இருக்கும், காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்டா தான் இருக்கணும் ஒழிய நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்டா இருக்கக்கூடாது. நாங்க எங்களுடைய சங்கம் ஆரம்பத்திலே சொன்னோம். எனவே நடைமுறையில சாத்தியங்கிற நிறுவனமாயிருக்கு. அதனால வந்து தகுதிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன் மெயின்டைன் பண்ண முடியாதுனாக்க ஏராளமான இடங்கள் வந்து தனியார் மருத்துவர்கள் இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த இடங்கள் வந்து வேக்கண்டா போகுது. வேக்கண்டா போறது நாட்டுக்கே வேஸ்ட் தான். அப்ப அதை நிரப்பணும்னாக்க நம்ம வந்து மதிப்பெண்ணை குறைத்தாக வேண்டியிருக்கிறது. அதுபோல எம்டி சூப்பர் ஸ்டார் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. அந்த சந்தை வந்து டிசைட் பண்ணுது. இப்ப எல்லா படிப்புகளும் போட்டி அதிகமா இல்ல. சில படிப்பு அனாட்டமி, பிசியாலஜி போன்ற படிப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க தனியார்ல பிராக்டிஸ் பண்ண முடியாது. அவங்க பேராசிரியர் தான் வர முடியும். அதே போல வேறு சில படிப்புகள் இருக்கு. அது வந்து இப்ப கார்டியாலஜினா அவங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில. அதே வேறு சில படிப்பு நியூரோ சர்ஜரி அப்படின்னாக்க
எம்சிஹெச் நியூரோ சர்ஜன் அதை சரியா பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப அதுல வந்து அந்த படிப்புக்கு இன்னைக்கு உள்ள மார்க்கெட் வேல்யூல மரியாதை, அது முக்கியமான படிப்பு தான், ஆனா மார்க்கெட் வேல்யூல நினைக்கிறாங்க. அதனால அது போன்ற இடங்கள் நிறைய வேகண்டா போகுது. அப்ப இதையெல்லாம் சரி செய்யணும்னாக்க நம்ம வந்து அந்த கட் ஆஃப் மதிப்பை குறைச்சு தான் தீரணும். அதுல கட் ஆஃப்ன்றது இருக்கக்கூடாது. படிப்படியாக மதிப்பெண்ணை குறைத்து எல்லா சீட்டையும் ஃபில்அப் பண்றதா நாட்டுக்கு நல்லது. ஆனா இதனால வந்து தகுதி பெறுகிற வாதம் சரியில்லை என்று சொன்னால் +2ல ஃபெயில் ஆன யாருக்கு நீங்க வந்து எம்பிபிஎஸ் சீட் கொடுங்க நம்ம சொல்லல. எம்பிபிஎஸ்ல ஃபெயில் ஆன யாருக்கும் பிஜி கொடுங்கன்னு சொல்லல. அதே மாதிரி பிஜில ஃபெயில் ஆன யாருக்கும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கொடுக்கணும்னு சொல்லல. எம்பிபிஎஸ்ல வந்து சேரணும்னாக்க அவங்க +2ல வந்து 40% மார்க் மேல வாங்கியிருக்கணும். நீட்ல அவங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும். இதெல்லாம் இருக்கு. அதுல பிஜியில் சேரணும்னாக்க எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கணும். அதே போலவே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சேரணும்னாக்க அவங்க வந்து பிஜில பாஸ் பண்ணிருக்கவங்களா இருக்கு. ஏற்கனவே எலிஜிபிலிட்டி இருக்கு. அதனால அந்த எலிஜிபிலிட்டி தான் முக்கியம். போட்டித் தேர்வுல வந்து என்னன்னாக்க குறைவான இடங்கள் இருக்கு, அதிகமா போட்டி போறாங்க. அப்ப அதுக்கு ஒரு போட்டித் தேர்வு வச்சு ஃபில்டர் பண்றாங்க, அவ்வளவுதான். அதுல போயிட்டு பாஸ் ஃபெயிலு கட் ஆஃப்ங்கிறதுலாம் சரியில்லாத ஒரு விஷயம். அதுல ரேங்க் அடிப்படையில், தகுதி அடிப்படையில், தர அடிப்படையில் வரிசையா சீட்டை ஃபில்அப் பண்ணிட்டே வருங்கிறதா சரியா இருக்கும். அதுல வந்து குறைவான ரேங்க் வாங்கின சீட்டை கொடுத்துட்டு நல்ல ரேங்க் அதிகமான ரேங்க் வாங்கினவங்களுக்கு வந்து சீட் இல்லாம பண்ணுவதில்ல முறைகேடு, அந்த மாதிரிலாம் இடம்பெறக்கூடாது என்பதற்காக தான் நாங்க வந்து தொடர்ந்து வலியுறுத்தினோம். ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் ஒன்றிய அரசும், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் மாநில அரசு மட்டும்தான் மாணவர் சேர்க்கை நடத்தணும்னு 2005ல இருந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வந்தோம். தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. எனவே இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒன்றிய அரசு உள்ள கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒன்றிய அரசு தான் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்துறாங்க. மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள மாநில அரசு தான் மாணவர் சேர்க்கை நடத்துறாங்க. இது தொடர வேண்டும். ஆனா எங்க முறைகேடு வருதுனாக்க கடைசி நேரத்தில் சீட்டு வேக்கண்ட் ஆகிறப்ப தனியார் மருத்துவர்கள் மாணவர் சேர்க்கை நடத்தின்னு சொல்றாங்க. அது பேர் மாப்அப் கவுன்சிலிங் பேரு. அப்புறம் ஸ்டே கவுன்சிலிங் ஒன்று அலோவ் பண்றாங்க. நாடு முழுவதும் எங்க வேணாலும் சேரலாம். அவங்க அப்ளிகேஷன் போடாம கூட இருக்கலாம், அவங்க போய் சேரலாம்னு ஸ்டே கவுன்சிலிங் வைக்கிறாங்க. இது ரெண்டுல தான் முறைகேடு நடக்குது. ஆனா அதுல சேரக்கூடிய இடங்கள் ரொம்ப குறைவு தான். ஆனாலும் கூட அதுலயும் ஒரு முறைகேடு நடக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில ஸ்டே கவுன்சிலிங் மாப்அப் கவுன்சிலிங் ரத்து பண்ணிட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டணம், மருத்துவ கல்வி கட்டணத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு அந்த கட்டணத்தை அடிப்படையில் தான் வந்து மாணவர் சேர்க்கணும், கூடுதலாக கட்டணம் வசூல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏழை மாணவர்களுக்கு கட்டணத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதுபோல நடுத்தர வர்க்க மாணவர்களுடைய கல்வி செலவுகளுக்கு வட்டி இல்லாத கடனை தேசியமயமாக்கட்டும் வங்கியில கொடுத்தா இந்த பிரச்சனை இருக்காது. தனியார் மருத்துவர்களும் நிகர்நிலை மருத்துவ பள்ளிகளையும் கூட நல்ல மதிப்பெண் வாங்கினா ஏழை மாணவர்களும் சேர முடியும். நல்ல மதிப்பெண் வாங்கிய நீட்ல நல்ல மதிப்பெண் வாங்கிய டாக்டர் கூட இன்னைக்கு தனியார் நிகர்நிலை மருத்துவர்களில் சேர முடியவில்லை, தனியார் மருத்துவர்கள் சேர முடியவில்லை. அதுக்கான கல்வி கட்டணம் தான். இந்த கல்வி கட்டண பிரச்சனைக்கு நீங்க வந்து தீர்வு காணாமல் இது போன்ற பிரச்சனை தீர்வு காண முடியாது. நிச்சயமாக இந்த மதிப்பெண்ணை வச்சு அவங்களோட தகுதியை வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஆனா இதுல வந்து ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் என்ன திரும்ப என்ன சொல்றேன்னாக்க நீங்க வந்து ஸ்டே கவுன்சில் அலோவ் பண்றதும் மாப்அப் கவுன்சில் அலோவ் பண்றதும் காரணம். அதே மாதிரி கல்வி கட்டண பிரச்சனை இங்க வந்து தீர்வு காணல. அப்ப இவங்களோட நல்ல ரேங்க் வாங்கினவங்க சேரல. ஏன் சேரல? அவங்களால பணம் செலுத்த முடியல. அப்ப அந்த பிரச்சனை நீங்க பாக்கணும். அந்த பிரச்சனை நீங்க தீர்வு பண்ணீங்கன்னாக்க இவங்களோட நல்ல மதிப்பெண் வாங்கினவங்க சேர்ந்திருப்பாங்க. அப்ப இவங்களோட நல்ல கூடுதல் மதிப்பெண் வாங்கினவங்க சேர முடியாத காரணம் வந்து கட்டண பிரச்சனை தான், கட்டாய நன்கொடை வசூல் தான். அப்ப அந்த பிரச்சனை சால்வ் பண்ணாக்க குறைந்த ரேங்க் வாங்கினவங்க இல்ல குறைந்த மதிப்பெண் வாங்கினவங்க இந்த மாதிரி இடம்பெற முடியாது. அந்த பிரச்சனை சால்வ் பண்ணும்.